சீக்கிரம் சாப்பிடுவாங்க, மணி 9 ஆக போகுது. மர்மோல வயிறு பசிக்கல, ஒரு 10 நிமிஷம் கழிக்கட்டுமே. இதே 9 மணி ஆக 3 நிமிஷம் தான் இருக்கு. சீரியல் வேற போட்டுருவான். நீங்க வயிறு பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா தாரேன், சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு பக்கத்துல போட்டு வைங்க, அது தன்னால செமிச்சிரும். சரி, அப்ப சோத்த போடு மர்மோல. சரி, சாப்பிட்டுட்டு நேரத்தோட தூங்குனா நல்லது தானே, காலையில எந்திக்கலாம்ல. போட்டுட்டான் ஐயா, போட்டுட்டான். அட பாவி, இப்படியா மர்மோல குடும்பப்படுத்துவா? இவ்வளவு ஒரு மனசியா? உனக்கு இந்த நிலைமையா வரணும், நீ சம்மதிக்காத, அதுக்கு சம்மதிக்காத. அப்படிதான் பேசணும். தைரியம் மாதிரி. எட மரமண்டா, இவ்வளவு நேரம் என்னத்த சொன்ன, இப்ப மட்டும் இந்த டயலாக பேசிட்டு இருக்கா? சீரியல் பைத்தியத்தை போய் கட்டி வச்சிட்டேனா என் மவனுக்கு. சாரி, மன்னிச்சிருக்கே. சீரியல் பார்க்கறதுல அப்படியே மூழ்கி உங்க கையை கடிச்சு போட்டேன். அடி பாவி மர்மோல, கொஞ்சம் விட்டு 5 விரலையும் கடிச்சு முழுங்கி இருப்பிய. பாவி விடு, காலை விடு. மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை முழுசா சொல்லுங்க, அப்பதானே காலை விடுவேன். மன்னிச்சு தொலைச்சிட்டு விடு காலை. அநியாயம், இங்க என்ன நடக்கு? எதுவும் பிரச்சனையா வீட்டுல? உண்ட மாமியார் மருமகளும் பிரச்சனையை உண்டு பண்ணி என் உசுர வாங்காம இருக்க மாட்டாளுவா. சின்ன பொண்ணு என்னாச்சுடி? எங்க வந்துட்டீங்களா? காலை முடிச்சு கரகரம் இழுக்காத. ஏடி முடுட்டி. எங்க மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பதான் உங்க காலை விடுவேன், இல்ல காலை விட மாட்டேன். இப்ப என்ன தப்பு செஞ்ச? நான் எதுக்கு மன்னிக்க உன்ன? தப்புதான் செஞ்சு போட்டேன். தப்புதான். ஏமா இவளுக்கு என்னமா ஆச்சு? பைத்தியம் எது பிடிச்சு போச்சா? என்கிட்ட கேட்கல, உன் பொண்டாட்டிட்டு கேளு. என்னனாலும் சொல்லி தோலட்டி. எங்கடா சீரியல் பார்த்துட்டு இருந்தா? சீரியல்ல ஒரு மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாளா, அத பார்த்துட்டு இருந்தனா அந்த கோபத்துல உங்க அம்மைக்கு கைய பிடிச்சு உண்மையாவாமா? ஆமல, உன் பொண்டாட்டி கொஞ்சம்னா என் கையை கடிச்சு துப்பி இருப்பா. நல்ல வேலை, நறுக்குன்னு பாதி கடிக்கிறதுக்குள்ள நான் சுதாரிச்சுட்டேன். அழுது மண்டையை உடைக்காத. மன்னிச்சுட்டே போ. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. வயிறு பசிக்கு சோத்த போட்டு கொண்டு வா. மத்தியானம் உள்ள மீன் குழம்பு நல்லா சூடாக்கி வச்சிருக்கேங்க, சூப்பரா கொண்டு வரேன். நான் சோத்த போட்டு யாந்தை சாப்பிட்டு போட்டு கையை கழுவாம உட்காந்துட்டு இருக்கேன். கை வேற காஞ்சு வச்சு. போங்க, கை கழுவுங்க போங்க. ஆமா, நீ எப்ப சோத்த போட்டனா எப்ப தின்னேன்? இது என்னது இப்படி சொல்றியா? ஒரு தட்டு நிறைய அம்பாரமும் குமிச்சு சோத்த போட்டு கொண்டு வந்தேன். அதுல மீன் குழம்ப முங்க ஊத்திருந்தேன். 5-6 துண்டு மீனை வேற போட்டிருந்தேன். நல்லா வலிச்சு தின்னேலத்தே. யாந்தை எப்படி போய் சொல்றியா? யாரு நீ? நான் அம்பாரமா சோத்தப்பட்ட குழம்பு முங்க நீனா ஊத்துன? ஆமத்தே, நான் தானே ஊத்துனேன். என் கண்ணால 2 கண்ணால பார்த்தேன். அம்பார மாதிரி இருந்துச்சு வாரு. அப்படியே டக்கு வாயில அள்ளி போட அப்படியே குறைஞ்சிட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து. கேத்தே, இப்படி தலையில அடிக்காதீங்க. மண்டைக்குள்ள இருக்க மூளை பிரிங்கி வெளியில வந்துரும். நீ கண்டியா? அதெல்லாம் ஒண்ணு வராது. நீங்க சொல்லுது சரிதந்தே. மண்டைக்குள்ள மூளை இருந்தாலும் வெளியில வரும். காலி டப்பா தானே இருக்கு. சின்னதுரை, எதுக்குல நீ இருக்க? செல மாதிரி நின்னுட்டு இருக்கிய. என்ன ஏதோ பொண்டாட்டி கேட்க மாட்டேல. இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். இன்னைக்குதான் கரெக்டா பேசிருக்கீங்க. நீங்க காலையிலே சொன்னீங்களா 10 நாள் ஊட்டி கொடைக்கானல் டூர் போனோம், வீட்டுல யார வச்சுட்டு போறதுக்கு, வீட்டை யாராவது கள்ள தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன்ல. இப்ப உங்க அம்மா சொல்லிட்டாவோ யாரா ஒருத்தர் வீட்டுல இருக்கோன்னு. உங்க அம்மாவே இருக்கட்டுங்க, நம்ம 2 பேரும் டூர் போயிட்டு வரும். அழைப்பு மணி ஒழிச்சாச்சு, போங்க. என்னடி சொல்லுத? அழைப்பு மணியா? அதான் உங்க அம்மா இப்ப கூப்பிட்டாங்கல்ல. சரி வார. என்னன்னு கேட்கலன்னா அதுக்கும் ஏசிட்டு இருப்பா. அம்மாக்கு என்ன பயம் பயப்படுதாரு? என்னம்மா? எல்லாம் சின்னதுரை, உன் தங்கச்சி வரனால போய் ஆட்டோல போய் கூட்டிட்டு வாயா. ஏமா, மாப்பிள்ள இப்பதான் எனக்கு போன் பண்ணாரு. 2 பேரும் ஒரு ஆட்டோல வந்துட்டு இருக்காவலாம். அப்படியா? சரி சந்தோஷம். ஓஹோ, மகளும் மருமகனும் வாரவும் சொன்னோன்னே மாமியாருக்கு என்ன சிரிப்பா இருக்கு. மருமோல சமையல்லாம் தடபடலாம் இருக்கணும், ஒண்ணுல குறவு வந்துடக்கூடாது. சரிங்க தே. மருமல, வழக்கமா ஒரு கல் இட்லி அவிப்பிய, அந்த மாதிரிலாம் அவிச்சு போடாத. நல்ல புசுன்னு குஸ்பு இட்லி அவிச்சு. சரிங்க தே, அப்படியே அவிச்சு போடுதேன். சரி, போய் வேலையை பாரு. எம்மா மருமோனே, வாங்க. எம்மா எப்படிமா இருக்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. நல்லா இருக்கோம் தே. தங்கச்சி, மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க? பாக்குற இல்லம்மா, நல்லா இருக்கோம் நாங்க. இருங்க மாப்பிள்ள, வந்த காலோட நிக்கல. உட்காருங்க. மருமோல, என்ன பாத்துட்டு இருக்க? போ, ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொண்டா போ. சரி தே. மருமோல, நல்ல சில்லுன்னு ஐஸ் போட்டு கொண்டாயினா, பாவம் வெயில்ல வந்திருக்காவோ. சரி தே. பதனி நொங்கு. சின்னதர, போய் பையனி நொங்கு வாங்கிட்டு வா. வெயிலுக்கு ரொம்ப நல்லது இல்ல. ஏமா, இப்பதானே ஆப்பிள் ஜூஸ் போட சொன்னேன். சின்ன பொண்ணு போயிருக்காள்ல. ஆப்பிள் ஜூஸ் என்ன வீணாவா போக போது? நான் குடிக்க. அந்த பையனியும் நொங்கு வாங்கு, தங்கச்சிக்கு மாப்பிளை கொடுக்கலாம். நல்லது இல்ல? சரிம்மா. ஏமா, உங்க மாமியார் எப்படி இருக்கா? நல்லா இருக்காவளா? ஆமா, நல்லா இருக்காவோ. அவளுக்கு என்ன குறை? கொண்டாந்துட்டேடியம்மா, நல்லா ஐஸ் போட்டிருக்கியா? ஆமாத்தே, நல்ல ஜில்லுன்னு இருக்கு. என்ன மருமல, திருவிழால காணாம போன பிள்ளை மாதிரி திருன்னு முழிச்சிட்டு இருக்க? ஜூஸ் உங்க மொவளுக்கும் மருமகனுக்கும்ல. நொங்கும் பையனி வாங்கியாச்சு தங்கச்சிக்கு. என்ன மருமல, அப்படியே மசம் பார்த்துட்டு இருக்க? போய் நொங்க வாங்கி வெட்டி அப்படியே பையனி ஊத்தி கொண்டா பாப்போம். எனக்கு நொங்கு வெட்டி பழக்கம் இல்லையே. என்னத்த வெட்டி பழக்கம் இல்லங்க?
எல்லாம் பழகிக்கணும். வாங்கிட்டு போய் வெட்டி கொண்டா போ. சீக்கிரம் போ 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 போ. அர்மானே 5-6 நாள் இருந்துட்டு போனா போதும். ஏம்மா அவங்களுக்கு லீவ் இல்லையா? ஒரு நாள் தான் இருப்பாங்களாம். என்ன விட்டுட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வருவேன்னாங்க. ஒரு வாரம் என்ன ஒரு வாரம்? ஒரு மாசம் இருமா. இருந்து எடுத்து நல்ல உடம்பு தேத்திட்டு போ. அங்க சரிம்மா. அண்ணி வேற நொங்கு இருக்கா? அம்மா 2 இருக்கு. அதே இதுக்கு அண்ணி மிச்சம் வச்சியா? எடுத்துட்டு வாங்க. என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். எடுத்துட்டு வாங்க அண்ணி. ச்சே, நானும் எங்க வீட்டுக்காரன் சாப்பிடலாம் நினைச்சோம். அதையும் விட்டு வைக்க மாட்டாவ போல இருக்க. பாருங்க மாப்ள, நாங்க எதுவும் நினைச்சிராதீங்க. எதுனாலும் கேளுங்க, சாப்பிட வாங்கி தரோம். இந்தாங்கண்ணே சாப்பிடுங்க. எங்க அம்மா சொன்னாவ பத்தியில எதுனாலும் கேளுங்க, வாங்கி தரோம் சாப்பிடுறதுக்கு. சரிம்மா. மாப்பிள வந்ததுல இருந்தே திங்கிறதுக்கு தான் வாயை திறக்காரு அதிகமா. அம்மா மருமனை கூட்டு போய் ஏசியை போட்டு விடு. மருமன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் ரூம்ல. சரிம்மா. பாருமா, உன் மாமியாக்காரி சரியா சோறே போட மாட்டாலும் உங்க 2 பேருக்கும். ஏமா அப்படி கேக்கீங்க? மாப்பிளையும் நீனும் எலும்பு தோலுமா இருக்கீங்களம்மா, அதான் கேட்டேன். என்னத்தம்மா சொல்ல? எங்க வீட்ல ஒரே ரசமும் துவையலும் தான். என் மாமியாக்காரி வேற ஒண்ணுமே வைக்க விட மாட்டாம்மா. வெறும் கஞ்ச பிஸ்னாரி. பாருமா, அங்கெல்லாம் ஒண்ணு போவண்டா. ஒரு 5-6 மாசம் இங்க இரு. என்ன மாப்பிள வேணா அங்க இங்க வந்து போட்டு. நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன். சரி, நீ போய் மாப்பிளைக்கு ஏசியை போட்டு விடு. பாவம், அவர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ சாப்பிட்டீங்களா? இப்போ அது கேட்டால சாப்பிடல, இனிமேதான் சாப்பிடணும். உங்க அண்டி இந்த வீட்ல தானே இருக்கா, எப்பனாலும் சாப்பிட்டுக்கிடுவா. நீங்க தான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை தான் நல்லா கவனிக்கணும். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். ஒரு ஆள் வந்திருக்குன்னா அப்படியே நின்னுட்டு இருக்க கூடாதுன்னு போய் ஆக வேண்டிய கதையை பார்க்கணும். இப்படி இங்க நின்னுட்டு இருந்தா யாரும் போய்கிட்டே இருக்குங்களா? மத்தியான சாப்பாடு அவளுக்கு ரெடி பண்ணணும்ல. அப்போ கோழி எடுத்து நல்ல குழம்பு வச்சிரு, என்ன மட்டன் எடுத்து சுக்கா வச்சிரு, என்ன என் மவன்ட்ட சொல்லு எல்லாம் வாங்கிட்டு வந்துருவான். மீனை வாங்கி பொரிச்சிரு. சரிங்க, இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? இப்போதைக்கு இது போதும், நைட்டு பிறகு பாத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு. இதெல்லாம் 2 பேரும் சாப்பிடறதுக்கா இல்ல ஹோட்டல் போடுறதுக்கான்னு தெரியல. மவளும் மருமோனும் வந்தா சந்தோஷமா இருக்கு. இல்ல மவளுக்கும் மருமோனுக்கும் சாப்பாடு போட்டு கவனிச்சு தான் அனுப்பணும். என்ன மாப்பிள்ள இப்படி குறி குறிச்சாப்ல குறிச்சிட்டு இருக்கியா? நல்ல உருண்டை பிடிச்சி நல்லா அப்படி சாப்பிடுங்க, அப்பதான் நல்லது. பாவி, இலைய கழுவண்டம் போல இருக்கு. அப்படி வலிச்சு தின்னு விட்டவள 2 பேரும். என்ன நீ அப்படியே பாத்துட்டு இருக்கிய? போங்க, பிரியாணி இருந்தா எடுத்துட்டு வாங்க. நீங்க செஞ்ச பிரியாணினா எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. பிரியாணி எடுத்துட்டு வா பாப்பா. மாப்பிள்ளைக்கு பிரியாணி ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. கையெல்லாம் நக்கிட்டு இருக்காரு. இந்தாங்க சாப்பிடுங்க 2 பேரும். மர்மல, எனக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. எனக்கும் என் மவனுக்கும் சோறு போடுவா. சரிங்க தே. சின்ன பொண்ணு, என்னங்க? நீ என்ன கொஞ்சோண்டு மீன் குழம்பு ஊத்தி வெறுஞ்சோறு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு சிக்கன் மட்டன் பிரியாணில ஒண்ணு இல்லையா? எனக்கு பிரியாணி மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட பிடிக்கலங்க. அதான் வெறுஞ்சோறு போட்டு கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்தி சாப்பிடுதேன். வேறு பொய் சொல்லாத என்கிட்ட. எனக்கு தெரியாதா உனக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. இப்போ இதெல்லாம் கேக்குறீல்ல? கொஞ்சம் முன்னாடி நீங்களும் உங்க அம்மாவும் சாப்பிட்டே கடைசியில. அப்ப ஏதாவது கேட்டேலா? என்ன சொல்ற? தங்கச்சி வீட்டுக்காரரும் யாருக்காவது இருக்குன்னு நினைச்சாங்களா? அவ்வளத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. சரி, அவங்களாவது வந்திருக்காங்க கெஸ்டா. அடுத்தாப்புல உங்க அம்மாவும் நீங்களும் சாப்பிட்டீங்க. நான் சாப்பிட்டேன். நான் என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? 2 பேரும் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு வச்சு சாப்பிட்டுட்டீங்க. சின்ன பொண்ணு, வீட்டுக்கு வந்த மருமகனை சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பாடை கொடுத்து சாப்பிடுங்கன்னு என்ன மாதிரி கவனிக்கீங்க எல்லாரும் விழுந்து விழுந்து. நானும் இந்த வீட்டுக்கு வந்த மருமக தானே. என்னையும் ஒரு வை நீங்க சாப்பிட்டியா சாப்பிடலையா, உனக்கு ஏதாவது இருக்காமா இல்லையா, யாராவது ஒருத்தராவது கேட்டிருப்பீங்களா? நீங்களாவது கேட்டிருப்பீங்களா? மருமகனை போல மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்தவதான். அவளை மருமகளா நடத்தாட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மனுஷியாவது நடத்துங்க. உனக்கு சோறு கறியெல்லாம் வைக்க தெரியுமாமா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு தான் வேணாம். நீ ராத்துமா உனக்கா? சொல்லுடா, என்ன வேணும் சொல்லு, டக்கு டக்குன்னு சொல்லு. ஏடியா மக்கா, இனி உனக்கு ஒரே கொண்டாட்டம் தான். சொல்லிட்டு என்ன வேணும் வரிசையை சொல்லு. கண்ணிட்ட எனக்கு நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா பிடிக்கும். பொறுவே காடை கவுதாரி அவிச்ச விட்டு ஆம்லெட் ஆஃப் ஆயில எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் செய்து தந்துருங்க அண்ணி. நான் என் போகல ஒரு இடத்துல உட்கார்ந்து திம்பேன். நாத்து, இந்த ½ எல்லாம் ரெடியா இருக்கும். உங்களை போல ஒரு அண்ணி எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அம்மா அடுக்கலையில இருந்து ஒரு சத்தத்தையும் காணல. எப்படிமா 1/2 மணி நேரத்துல சாப்பாடு வரும்? மணி 1/2 மணி நேரம் ஆக போகுது. பெட்ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. வா பாப்போம். கோழி கறி வைக்குமா? கோழி மாதிரி கிடந்து ஆடிட்டு கிடக்கா மரமால. என்னதே கோழி கறி வைக்க போறேன்னா? நான் எங்க செய்ய போறேன்னு சொன்னேன். எல்லாம் சொமேட்டோல ஆர்டர் பண்ணிருக்கேன். 5 நிமிஷத்துல இப்ப வந்துரும். அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.